ஏய், அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க, இங்க முதல் பந்தில உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டியா? எந்திரடி, போய் வேலையை பாரு. ஏப்பா, ஊரறிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்திய, அத மறந்துட்டியா? அவ எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லார்கிட்டையும் பசவு வாங்குவா? அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற? பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினவ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான். அவ கொண்டு அவனுக்கு தெரியுமே, நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வயசுக்கு வந்தவர்கள் எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுங்க. எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது. அது சரி, நீ படிச்ச மாப்பிள்ள எல்லாம் பாப்ப. 4 எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல. சோத்தப்பட்டு ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம். சொகுசா படுக்கலாண்டி. அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன். படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா, படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுவுறா. எவனை கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து பிள்ளையே தானே. அடி, நீ ஏண்டி பேசாம வர? எவனை கட்டிக்க போறேன்னு பாய தரன்னு சொல்ல. என் மாமனுங்க 3 பேர் இருக்காங்க. என்ன கட்டிக்க ஒத்த கால நிக்கிறாங்க. நான் யார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஓ மகர கட்டைக்கு 3 பேரு போட்டி போடுறாங்களாக்கும். நானெல்லாம் என் அத்தை மாவனத்தான் கட்டிக்க போறேன். நாங்க மட்டும் சித்தப்பா மாவனைய கட்டிக்க போறோம். அது இவன் நடிவ இன்னைக்குதான் சமைஞ்ச பிள்ளை மாதிரி இங்க உட்காந்துருக்கா. இவ யார கட்டிக்க போறான்னு தெரியல. ஊர்ல இத்தனை மாமா மச்சா இருந்தோம் எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரல. இவனை யார் கேட்டு வர போறா? இவளுக்கு என்ன ஒட்டா உறவா? சொல்லிட முடியாதுல்ல. இது கேப். ஏண்டி அழகம்மா, நீ யார கட்டிக்க போற? எங்க போய் தொலைஞ்சா இவ? அடியே அழகம்மா, வாடிங்க. கழுதைக்கு பேரு முத்துமாலை. ஊத்திர கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ணு போல இருக்க. தட்டுப்பட்டு கஞ்சி குடிச்சு போட்டு புள்ள இருக்க போடி. இந்த நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு 4 இட்லி கொடுக்காம பழைய கஞ்சி கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுக்கும் தான் சொத்தா இருக்கணும். சொல்ல மாட்டேன். வேலைக்கார கழுதைகளுக்கு நீ இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடறதுக்கு அல்வா கேட்பாளுங்க. நான் எங்க போறது? என்னடி அது? பழைய கஞ்சி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. நெடுமரமா வளர்ந்துட்டு உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும்மா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. சோழாக்கல ஒண்ணு பாசமலர் முன்ன வெடிக்கிற சோப்பு ஒளி விளக்கு இதெல்லாம் அதுக்கு எடுத்து போடுறீங்க? விளையாடாதீங்க. விளையாட இல்லைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏடா கலரை குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாகம் அறிஞ்சு குடிச்சேன். இந்திரியா இந்திரியா ஓடுறான். என்னங்க போங்க அந்த பக்கம். என்னையா? வாங்க, நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. துணி வாங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? கோத்துக்கிறாதீங்க. பாசமரம் இந்த வயலெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா வரத்தான் செய்யும். வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிழியத்தான் செய்யும். கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிழியாத வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா, திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வர மாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமாவமா வியாபாரம் நடக்கும். ஆமா, எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன சொம்புக்கு என்ன வச்சிருக்க? அம்மா வீட்டில் திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில்ல போனா உன்ன மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளைக்கார பரம்பரை. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படாம போன காரணம் நீதான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி, போக வேணாம். சரி போவான். சரி வா, போய் அவனை எழுப்பலாம்.
எழுப்பு. நீதான் எழுப்ப. உங்க பெரிய தொல்லையா போச்சு. தூங்குடாம காலத்தை 12 மணிக்கு போட்டு என்ன? ஐயா, அம்மா பட்டியில திருவிழாவா, துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா. மகனே, சேலத்தின் மணியெல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி விற்கணும். அடுக்கு மொழி பேசி வித்துட்டு வா. உன் வாயில புதுசே வராதே ராசா. முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு. அடுக்கு மொழி ராகம். விலகு விலகு. என்கிட்ட வேஸ்ட் துணிலாம் இருக்கு. விலை 10 ரூபா தான். வேணுமா? என்ன கிண்டலா? 1 ரூபா இருந்தா 9 ரூபா வாங்குவேன், தெரியும்ல? அப்ப 10 ரூபா இருந்தா 90 கோமணம் வாங்குவேன். அந்த வசதிலாம் எனக்கு இல்ல. பின்னால எங்க முதலாளி வராரு, அவர் வேணா கேட்டுப்பார். முதல் இல்லையா? நில்லுங்க. நான் ஜவுளி விற்க வந்திருக்கேன். வேட்டி ஏதாவது வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பாப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். அது சரி, அம்மா படிக்கு இப்படிதானே போகணும். இப்படியும் போகலாம், இறங்கி உருட்டிட்டும் போகலாம். என் சின்ன தாயி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் இரு, தண்ணி குடிச்சிட்டு போலாம். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. புல்லுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது? சைக்கிள் மேல இறக்கி வைப்போம். சைக்கிள்காரன் வந்தான்னா வெய்ய போறேன். அதுக்குள்ள வந்துடலாம், வாடி. யார் அது புது முட்டை மேல புழுக்கடை வச்சது? அந்த ஆள் வந்துட்டாண்டி. ஐயோ, அந்த ஆள் வைவானே, இப்ப என்னடி பண்றது? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. ஐயோ, நீ வேற சாய வச்சுட்டு சுமாரு. வா. கழுதைகளா? புழுக்கடை யார புது மேல வச்சது? நான் இல்ல. நீயா? அறிவு இருக்கா உனக்கு? உடைக்கு நான் தைரியம் வந்து நீங்க வைப்ப. எடுத்துட்டு போ சொன்னா எடுத்துட்டு போற. அதுக்கு எனக்கு வெங்காயக்காரன் கோவம் வர மாதிரி வருது. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. ஆளுக்கு என்னவா? அடச்சி தூக்கு. கொஞ்சம் தூக்கி விடு. ஆஹா, நான் வியாபாரத்துக்கு வைப்பேன் துணி கட்டு, நீ அது மேல வைப்பேன் புல்லு கட்டு. எடுக்க சொன்னா எடுத்து விட்டு எவன் கூட போய் மல்லு கட்டு. அடப்பாவி, எங்க ஊருக்கு தானே போற? உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். ஏண்டி சின்ன தாயி, இங்க வாடி. எப்படி தள்ளி விட்டு போறான் பாரு, எடுபட்ட பையன். முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, 2 கொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேணும் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. யப்பா, உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டையும். இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு ஒரு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணுவாப்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 காய்கறி துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மயிச்சு சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பார்த்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப கணக்க பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? மோர் ஊத்துமா? ஓத்து நல்லா தின்றா, அது ஒண்ணு குறை வச்சிடாத.
என்ன அது வேற வம்ப போயிரு போகுது. அப்பனா 2 முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரக்கிருக்கு உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருத்து. நான் என்ன திங்க மாட்டேன் நான் சொன்னேன். மக்களையா வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் பண்ண தெரிய வேணாம். எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க கொடுக்குறது? அங்க அவ்வளவு கோமர் கட்டிட்டு அலையறான். சரி ஆம்பளை வீடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவை கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதனமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்பன். அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயல? ஏன் மகன் அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும்.